16வது ஸ்லோகம். மது திஷ்ணிய தர்ஷன ஸ்பர்ஷ பூஜாஸ்துதி அபிவந்தனைஹி மத்திஷ்ணிய தர்ஷன ஸ்பர்ஷ பூஜாஸ்துத்யபிவந்தனைஹி பூதேஷு மத்பாவனயா சத்வேன அசங்கம் ஏன ச பூதேஷு மத்பாவனயா சத்வேனாசங்கமேன ச மத்திஷ்ணியதர்ஷன ஸ்பர்ஷ பூஜாஸ்துத்யபிவந்தனைஹ பூதேஷு மத்பாவனயா சத்வேனாசங்கமேன ச மத்திஷ்ணியா என்னோடு கபிலதேவனாக்குமே இங்க சொல்றார். அப்ப பகவான் சொல்றார், மது என்னோடு, திஷ்ணியா பிரதிமா ரூபம், அப்படி இல்லைன்னா என்னோட வாசஸ்தானமா இருக்கிற இடங்கள், அது கோவிலானாலும் சரி, வீட்டுக்குள்ள இருக்கிற பூஜா ரூமா இருந்தாலும் சரி, தர்ஷனா அங்க என்ன தர்ஷிச்சுண்டு பக்திய உயர்த்தி கொண்டு வரணும். பகவானுடைய சக்திய பிரதிமைகளில ஆவாகிச்சு பிரதிஷ்டை நடத்தி இருக்கிற கோவில்களில இருக்கிற அந்த தர்ஷனம் அப்படிங்கிறது சிரேஷ்டம். கோவில் அப்படிங்கிறது எதுவா இருந்தாலும் அந்த கோவில்ல இருக்கிற அந்த விக்கிரகத்துக்கு விவித ரூப பாவங்கள் இருக்கு அப்படின்னாலும் சைதன்யம் அப்படிங்கிறது ஒண்ணுதான். அதே மாதிரி கோவில்ல போக முடியலை, ரொம்ப ரொம்ப உடம்பு படுத்துறது இப்படின்னு எல்லாம் இருந்தா கூட வீட்டுல நம்ம அந்த பகவானோட ரூபத்துக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி அந்த பூஜை பண்றதும் சிரேஷ்டம் தான் அப்படின்னு பகவான் சொல்றார். நம்ம பல பல கோவில்களில் தர்சனம் நடத்துறோம். எல்லா ஸ்ரீகோவிலுக்குள்ளேயும் இருக்கிறது ஒரே சக்தி ஸ்வரூபம் அப்படிங்கிற பாவனையில பகவானை தரிசிக்கலாம். அதே பகவானோட சைதன்யம் தான் நம்ம கூப்பிடுற நம்மளோட வீட்டுக்குள்ள இருக்கிற பகவானோட அந்த ரூப பிரதிமைகளிலையும் படங்களிலையும் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற அந்த நிலைமையிலையும் பகவானை தரிசிக்கலாம். வீட்டில் விளக்கேற்றி வச்சுண்டு குருவாயூரப்பனையும் சபரிமலை ஐயப்ப சுவாமியையும் கடாம்புழ தேவியையும் சோட்டானிக்கர தேவியையும் திருப்பிரையாறில் இருக்கிற ஸ்ரீராமசுவாமியையும் இப்படி எத்தனை பகவான்மாரு நமக்கு மனசுல கூப்பிட முடியுமோ அத்தனை பகவான்மாரையும் மனசால தரிசிக்கலாம் அப்படின்னு பகவானே சொல்றார். ஸ்பர்ஷம் பகவத் விக்கிரகங்களை ஸ்பர்ஷிச்சுண்டு பக்திய உயர்த்தலாம். பூஜா ஸ்ருதி பூஜைகள் அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் செஞ்சு பகவானை ஸ்துதிச்சு பக்திய உயர்த்தலாம். அபிவந்தனைஹி பகவானை நமஸ்காரம் செஞ்சு பக்திய உயர்த்தலாம். இந்த பிரவൃத்திகள் வழி நம்மளோட மனசுல பகவானோட ரூபத்தை இப்படி பிடிச்சு நிறுத்தவாக்குமே செய்றோம். பகவத் ஸ்மரணை எப்பவும் நமக்கு தொன் வழியா உண்டாகிறது. நமக்காக வாக்கும் நம்ம இந்த பகவானுக்கு அலங்காரத்தை பண்றோம், பகவானுக்கு பூஜைகளை பண்றோம், அல்லாதக்கு பகவானை பிரீதிப்படுத்துறதுக்கு கிடையாது. கோவில்ல பகவத் தர்சனத்துக்கு அப்புறம் அந்த பகவத் ரூபம் மனசுல நன்னா ஸ்வீகரிச்சுண்டு நம்ம கூட பகவானை நம்மளோட வீட்டுக்கே கூட்டிட்டு வரணும். மனசுல ரூபம் மறைஞ்சு போறத மறுபடியும் அந்த கோவில்ல போய் தர்சனம் நடத்தி பகவத் சைதன்ய ரூபத்தை மனசுல பதிய வச்சு மறுபடியும் வீட்டுக்கு இழுத்துட்டு வரணும் பகவானை. பல பல பிராராப்தங்களுக்கு நடுவில் பகவத் ரூபம் மனசுலேருந்து ஓடி போறது. காலையில கோவிலுக்கு போயிட்டு வரோமே, சாயந்தரம் ஆறத்துக்குள்ள பலவிதமான பிராராப்த விஷயங்கள் வீட்டுல, அப்ப அந்த பகவானோட ரூபம் மனசுலேருந்து ஓடி போயிடுறது. அப்ப திரும்பவும் சாயந்தரம் கோவில்ல போய் அந்த பகவானோட அலங்காரத்தை பார்த்துட்டு வரோம். அப்படி வரத்த அப்படியே அங்கேயே விட்டுட்டு வராதக்கு அந்த பகவானோட ரூபத்தை அப்படியே மனசுல இழுத்துட்டு வரணும் அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. கோவிலுக்கு போறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா, ஆரோக்கிய ஸ்திதி ஒத்துழைக்கலை அப்படின்னா, வீட்டுல இருக்கிற பூஜா முறியில இருக்கிற விக்கிரகத்திலேயோ படங்களிலேயோ அலங்காரம் பண்ணி அந்த அலங்காரத்தை மனசுல பதிய வச்சுண்டு பக்திய உயர்த்தலாம். உத்தம பக்தர்கள் எப்பவும் பூதேஷு மத்பாவனையா சர்வ பிராணிகளையும் உயிரினங்களையும் பகவானாயிட்டே பார்த்துண்டு
ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு வாழணும். பரோபகாரம் செய்யறதுக்கு தோணணும். பரோபகாரம் அப்படிங்கிறது பகவானுக்கு செய்யற பூஜையாயிட்டே நினைக்கணும். அடுத்த வாளுக்கு ஹெல்ப் பண்ற மெண்டாலிட்டி உண்டாகணும். அசங்கமம், ஒன்னுகிட்டையும் அட்டாச்மெண்ட் இல்லாதக்கே அசங்கமேன சத்வேனா, ஒன்னுகிட்டையும் எந்த விதமான ஆசக்தியும் இல்லாதக்கே நல்ல சிந்தனையோடு கூடிட்டு ஏனஜா நானும் பகவானும் இந்த பிரகிருதியும் ஒண்ணுதான் அப்படிங்கிற பாவத்தோடு கூடிட்டு விக்கிரகத்துல ஈஸ்வரன் என்னோடு மனசுக்குள்ள இருக்கிறதும் ஈஸ்வரன், இந்த சர்வ ஜீவனுகளுக்குள்ள இருக்கிறதும் ஈஸ்வரன், சர்வ சராச்சரங்கள்ல எல்லா சரீரங்களுக்குள்ள இருக்கிறதும் ஈஸ்வரன் அப்படிங்கிற பாவத்துல பக்தியோடு கூடிட்டு பகவானை ஸ்மரிக்கணும் அப்படின்னு பகவான் இங்க அம்மாவான தேவஹூதிக்கு சொல்லிட்டு இருக்கார். பதினேழாவது ஸ்லோகம். மகதாம் பகுமானேன தீனானாம் அனுகம்பயா மைத்ரியா ச ஏவ ஆத்மதுல்யேஷு யமேன நியமேன ச. மகதாம் பகுமானேன தீனானாம் அனுகம்பயா மைத்ரியா சைவாத்மதுல்யேஷு யமேன நியமேன ச. மத்தியம பக்தி அது சம்பந்தமாயிட்டு பகவான் இங்க சொல்றார். எப்படியாக்கும் எல்லாவரையும் ஈக்குவல் ஆயிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்றார். மகதாம் பகுமானேனா, சிரேஷ்டர்களா இருக்கிறவாள நன்னா ரெஸ்பெக்ட் செய்யணும். தீனானாம் அனுகம்பயா, மனசளவிலையும் உடம்பளவிலையும் தளர்ந்து இருக்கிறவாள கருணையோடு கூடிட்டு பார்க்கணும். மைத்ரியாஜ ஏவ ஆத்மதுல்யேஷு, பக்தர்கள் அவளுக்கு ஈக்குவலானவாகிட்ட மித்திரபாவத்தோடு கூடி இருக்கணும். பகவத் பக்தர்கள் கிட்டையும் பகவான் கிட்டையும் அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்கிறவாகிட்ட அட்டாச்மெண்ட் இல்லாமையே இருக்கணும் அப்படின்னாக்கும் பகவான் சொல்றார். பகவான் கிட்ட பிரேம பக்தியும் மகள் வியக்திகள் கிட்ட ரெஸ்பெக்டும் சிரமப்படுறவாகிட்ட கருணையும், அதே மாதிரி பகவான் கிட்டையும் பகவத் பக்தர்கள் கிட்டையும் அட்டாச்மெண்ட் இல்லாதவாகிட்ட அட்டாச்மெண்ட் இல்லாமையும் இருக்கணும் அப்படின்னு மத்தியம பக்தியோட லட்சணங்களை பகவான் சொல்றார். யமேன நியமேன ச, செய்யக்கூடாத விஷயங்கள் என்னெல்லாம் ஆக்கும் அப்படிங்கிறதையாக்கும் யமங்கள் வழியா சொல்லப்படுறது. செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னெல்லாம் ஆக்கும் அப்படிங்கிற அந்த தர்மசாஸ்திரமாக்கும் நியமங்கள். யம நியமங்கள் வாழ்க்கையில அப் டு டேட் ஆயிட்டு கட்டாயம் செய்யணும் அப்படின்னாக்கும் பகவான் சொல்றார். 18வது ஸ்லோகம். ஆத்யாத்மிக அனுஸ்ரவணாத் நாம சங்கீர்த்தனாத் ச மே ஆர்ஜவேன ஆர்யசங்கேன நிரஹங்கிரியயா ததா. ஆத்யாத்மிகானுஸ்ரவணான்னாம சங்கீர்த்தனாச்ச மே ஆர்ஜவேனார்யசங்கேன நிரஹங்கிரியயா ததா. ஆத்தியாத்மிகம், புராண இதிகாசங்கள், பகவத்கீதை, உபனிஷத்துகள், வேத மந்திரங்கள் இப்படி இருக்கிறதெல்லாம் அனுஸ்ரவணாது கண்டினியூஸ் ஆயிட்டு கேட்டுண்டு மே எப்பவும் என்னோடு நாம சங்கீர்த்தனாது நாம பாராயணத்தை செய்யவும் வேணும்.
ആർജവേന സത്യസന്ധമായിട്ട് കപടമില്ലാതെക്ക് ആര്യസംഗേന സത്സംഗത്തോടു കൂടിയിട്ടും തഥാ അതേമാതിരിയെ നിരഹങ്ക്രിയയ എന്തവിധமான അഹങ്കാര ബുദ്ധിയും ഇല്ലാതെക്കും വാഴണം. ശരീരഭ്രமமில்லாதக்கு பகவத் சிந்தனை செய்யணும். சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவன் அந்த ஜீவனாக்கும் நான் அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு வாழணும். இந்த பிரகிருதியில இருக்கிற விஷயங்களும் இந்த உடம்பும் அழியக்கூடிய விஷயமாக்கும் அப்படின்னும் சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவன் அதை அழியாததாக்கும் அப்படின்னும் அந்த ஜீவனை பரபிரமத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டிய டியூட்டியாக்கும் நமக்கு இருக்கு அப்படின்னும் அதுக்காகவாக்கும் சிரஷ்டமான மனுஷ ஜென்மம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுண்டு வாழணும். 19வது ஸ்லோகம். பலவிதமான பக்தி இருக்கு. விளக்கேற்றி வச்சு ஒன்று தொழுது நமஸ்காரம் பண்ணிட்டு அப் டு டேட் வேலையை பார்க்குறோம். பின்ன அடுத்த நாளைக்கு தான் நம்ம விளக்குகிட்டே வருவோம். விளக்கேற்றி வைக்கிறோம், வீட்டில் பூஜை பண்ணுறோம், கோவிலுக்கு போகிறோம், மறுபடியும் வீட்டுக்கு வரோம். அப்படி கொஞ்சம் பக்தி. சத்சங்கங்களுக்கெல்லாம் போகிறோம், நிறைய பகவத் கதைகளெல்லாம் காது கொடுத்து கேட்குறோம். அப்படி கொஞ்சம் பக்தி. இப்படி பலவிதமான பக்தி. நம்மளோட பக்தி ஏது லெவல்லையாக்கும் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காயிட்டு பகவான் சொல்றார். மது தர்மணஹா மத் தர்மணஹா குணைஹி ஏதைஹி குணைரேதைஹி பரிசம்சுத்த ஆசயஹ. மத்தர்மணோ குணைரேதை பரிசம்சுத்த ஆசயா புருஷஸ்ய அஞ்சசா புருஷஸ்ய அஞ்சசா அப்யேதி ஸ்ருதமாத்ர குணம் ஹி மாம் புருஷஸ்யாஞ்சசாப்யேதி ஸ்ருதமாத்ர குணம் ஹி மாம் மத்தர்மணோ குணைரேதை பரிசம்சுத்த ஆசயா புருஷஸ்யாஞ்சசாப்யேதி ஸ்ருதமாத்ர குணம் ஹி மாம். மது என்னோடு, தர்மணஹா பகவத் தர்மம் அனுஷ்டிக்கிற, புருஷஸ்யா பக்தனுக்கு, ஏதைஹி இப்ப சொன்ன, குணைஹி நல்ல குணங்களால, பரிசம்சுத்தா நன்னா சுத்தமான நன்னா கிளியரான, ஆசையா ஹிருதயம் அந்தக்கரணம் ഉണ്ടാകും. മഹൽ വ്യക്തികളെ ബഹുമാനിച്ചുണ്ടും കഷ്ടപ്പെടുறவாளை கருணையோடுകൂடி பார்த்துண்டும் பகவத் பக்தர்களுக்கு ஈக்குவலா இருக்கிறவாகிட்ட மைத்ரி பாவம் வச்சுண்டும் பகவத் பக்தர்களையும் பகவானேயும் கவனிக்காம பக்தி அப்படிங்கிறதே இல்லாம இருக்கிறவா கிட்ட அட்டாச்மெண்ட் வச்சுக்காக்கும் இருக்கிறவா, அப்படி இருக்கிற குணமெல்லாம் இருக்கிற பக்தர்களுக்கு ரொம்ப கிளியரா இருக்கிற பரிசுத்தமா இருக்கிற ஹிருதயம் அந்த கரணம் உண்டாகும். ராந்தல் விளக்குல கரிய தொடச்சு தீபம் பிரகாசிக்கிறது நல்லா கிளியரா காணற மாதிரி, பித்தளை பாத்திரங்கள் கிளீன் பண்ணி தேய்ச்சி அலம்பினானாக்கா ஜொலிக்கிற மாதிரி
அழுக்கு வஸ்திரங்களை தோச்சு கிளீன் ஆக்கி ஜொலிக்கிற மாதிரி சித்த சுத்திக்கு தேவையான குணங்களாக்கும் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது. அப்படி சித்த சுத்தி அந்தகரண சுத்தி உண்டானாக்கா பகவானை காணறதுக்கு சாதிக்கும். ஸ்ருதமாத்திர குணம் காது வழி கேள்விப்பட்ட மாம் அஞ்சசா அபியேதி என்ன அதிசீக்கிரமாயிட்டு அஞ்சசா அதிசீக்கிரமாயிட்டு அபியேதி பிரத்யட்சத்துல காண்றதுக்கு சாதிக்கிற விதத்துல அந்த பக்தனுக்கு மோட்சகதியே கிடைக்கிறது. ஹி உறுதியாக்கும். இது புராணங்கள் வழியும் இதிகாசங்கள் வழியும் பகவானோட ஸ்துதிகள் வழியும் எல்லாம் காது வழியா கேள்விப்பட்ட பகவான ஹிருதயத்துல பிரத்யட்சமாயிட்டு அந்த பக்தனுக்கு காண முடியும் அப்படிங்கிறது உறுதி அப்படின்னு பகவான் சொல்றார். ஸ்லோகம் 20. யதா வாதரதஹா கிராணம் ஆவ்ருங்கே கந்த ஆசயாத். யதா வாதரதோ கிராணமாவ்ருங்கே கந்த ஆசயாத். ஏவம் யோகரதம் சேத ஆத்மானம் அவிகாரியத். ஏவம் யோகரதம் சேத ஆத்மானம் அவிகாரியத். யதா வாதரதோ கிராணமாவ்ருங்கே கந்த ஆசயாத். ஏவம் யோகரதம் சேத ஆத்மானம் அவிகாரியத். எப்படியாக்குமோ காத்தோடு ஹெல்ப்னால கந்தம் அதனோடு ஸ்தானமாயிருக்கிற பல பொருள்களிலேந்து அந்த கிராணேந்திரியத்தை பிராபிக்கிறது. அதே மாதிரியே தியானம் வழியா பகவானை பிராபிக்கிறதுக்கு சாதிக்கும் அப்படிங்கிறதாக்கும் இந்த ஸ்லோகம். வாதரதஹா கந்தஹா ஸ்மெல்லு அப்படிங்கிறது காத்து வழியாக்குமே வருது. கந்தத்தோடு வாகனம் அப்படிங்கிறது காத்தாக்கும். காத்தா இருக்கிற அந்த வாயு அப்படிங்கிற ரதத்துல அந்த வாகனத்துல சஞ்சரிக்கிற கந்தம் அப்படின்னு இங்க எக்ஸ்பிளைன் பண்ணப்படுறது. கந்தம் அப்படிங்கிறது எங்கேயாக்குமோ இருக்கு. அது பூக்களா இருக்கலாம், பொருள்களா இருக்கலாம். அதனோடு ஆசையாது வாசஸ்தானமா இருக்கிற இடத்திலேருந்து பூக்களா இருந்தா பூக்கள்லேருந்து, பொருள்களா இருந்தா பொருள்களிலேருந்து. நல்ல மைசூர் பாவெல்லாம் நல்ல ஸ்மெல் வரும். அப்போ அந்த மைசூர் பாவிலேருந்து நல்ல முல்லைப்பூ எல்லாம் நல்ல ஸ்மெல் வரும். அப்போ அந்த முல்லைப்பூலேருந்து. அப்போ அந்த கந்தம் அப்படிங்கிறது எங்க இருக்கோ அங்கேருந்து அதாக்கும் ஆசையாது. கிராணம் யதா ஆவ்ருங்கே கிராணம் அப்படிங்கிற இந்திரியத்துக்கு அதானது அந்த மூக்குக்கு எப்படியாக்குமோ அந்த கந்தம் போய் சேருறது. ஏவம் அதே மாதிரி அவிகாரி ஷட் விகாரங்கள் கிட்ட அட்டாச்மெண்ட் ஆகாதக்கி விகாரத்தோடு ஆப்போசிட் ஆக்கும் அவிகாரம். அவிகாரி அப்படின்னா காமக்ரோதங்களா இருக்கிற 6 விகாரங்கள் இருக்கு. அதுகிட்ட ஒன்றும் அட்டாச்மெண்ட் ஆகாதக்கி யோகரதம் யோகத்துல லயிச்சிருக்கிற மனசால பகவானில லயிச்சிருக்கிற அந்த பக்தனோடு மனசு அவிகாரி எது சேதசா அப்படி இருக்கிற
எந்த ஒரு சித்தம் இருக்கோ அந்த சித்தம், ஷட்விகாரங்களொன்னும் இல்லாத அந்த சித்தம் ஆத்மானம் ஆவருந்தே, ஆத்மாவை பிராபிக்கிறது. விகாரங்கள் இல்லாத பாவம் மனசுக்கு உண்டாகிறதுக்கு யோக நிலை ஹெல்ப் பண்ணும். பூவில் இருக்கிற கந்தம், பொருள்களில் இருக்கிற கந்தம், சாப்பாடு பொருள்களிலிருந்து வர கந்தம், அதெல்லாம் கிளம்பி எப்படி ஆக்குமோ மூக்க பிராபிக்கிறது, கிராணேந்திரியத்தை பிராபிக்கிறது. அதே மாதிரி சஞ்சல பாவம் இல்லாதக்கு பகவானில லயிச்சிருக்கிற மனசு ஆத்மாவை பிராபிக்கிறது. மனசு விகாரங்கள் இல்லாதக்கு பகவானில லயிக்கிறத பகவானை காணறதுக்கு சாதிக்கும், பகவானை பிராபிக்கலாம்.